இந்த குரல் வேலையில ஒருத்தன் பாட்டு கேட்க தந்தையார் செய்த கட்சி தொழிலையே தமையனும் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. இயேசு தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. அந்த கலப்பை எந்த கலப்பை? இந்த கலப்பு தான். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கலென்று உலக பிதா சொன்னபோது இயேசு ஊராரின் எண்ணமதில் ஒன்றாக பதிந்து விட்டார். என் அன்பு சொந்தங்கள், என் ஆறுயிர் தம்பி தங்கைகள், நிலங்களை உழுவது போல் உங்கள் மனங்களையும் உழுங்கள். நல்ல விதையை, தூய அரசியலுக்கு, தூய ஆட்சிக்கு, புரட்சிகர அரசியல் விதையை உங்கள் உள்ளங்களில் தூவுங்கள். கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எத்தனை வருஷம் தேடுறேன் மையன்? 10 வருஷமா தேடுறேன், தேடிக்கிட்டே இருக்கேன். அதுல 36 லட்சம் மானத்தமிழ் மக்கள் இந்த மகனை தேடி வராங்க. வருவ நீ வருவ சொல்றாருல இறைமகன், உனக்கு முன்பாக நான் செல்கிறேன்னு. எனக்கு முன்பாக போயிட்டு இருக்காரு. நீ ஒழுங்கா போடல ஓட்டு, என்ன சட்டி தான் கன்ஃபார்ம். சிந்திச்சு பார்த்து எதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மாறுங்க. கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி நிகழ்ந்தது மாறுதல். ஒற்றை வளரால் உலகம் திரும்பி பார்க்கிற ஒரு புரட்சியை உங்களால் உருவாக்க முடியும். மகத்தான மாற்றத்தை செய்ய முடியும். இதுவரைக்கு காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக இவர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். அவர்களின் வெற்றி சாதாரண செய்தி. உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் பெரும் புரட்சி, மாபெரும் மாறுதல். கிள்ளியூர் தொகுதியில என் தம்பி ஹிம்லர் நிக்கிறான். அவனுக்கு இணையான ஆற்றல் மிக்க ஒரு நேர்மையான உண்மையான ஒரு வேட்பாளரை சொல்லு. என் தம்பி நீ அவனுக்கு ஓட்ட போட்டுறான்னு சொல்றேன். யாரையா சொல்லு. பூரா திருட்டு பையன், அயோக்கிய பையன், மல்ல மாதிரி பையன். போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும் நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு, மாண்பு மிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. கேடு கெட்ட பண நாயகம் கேலி பண்ணி சிரிக்குதம்மா. பொறுப்பது பாவம்தானே, சகிப்பது சாபம்தானே. நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா. விவசாயி சின்னத்துல ஓட்ட நீயும் போடம்மா. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும் நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. பாருங்க, மகத்தான தலைவன், தன்னலமற்ற தலைவன், குடிக்க வச்ச தலைவர்களுக்கிடையே நம்மளை படிக்க வச்ச நம் தாத்தன் காமராஜர் உழவி நின்று வென்ற மண் இது. அந்த மண்ணிலே அவன் பேரங்க நிற்கிறான். நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்று வாக்கு செலுத்த போகும்போது சாப்பிட்டு விட்டு செல்வீர்கள். உணவை குனிந்து சாப்பிடுகிறீர்கள். உணவை தந்தவனுக்கு நன்றி செலுத்தத்தானது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்கிறார்கள் நம் முன்னவர்கள். அப்ப உணவிட்டவனை உயிராக நினைக்க வேண்டும். நினையுங்கள். அவனுக்கு நன்றி என்ற எண்ணத்தை கொண்டு நீங்கள் வாக்ககத்திற்கு செல்லுங்கள். வாக்கு செலுத்த போகிற போது உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், அவர்கள் முகத்தை பார்த்து செல்லுங்கள். அந்த முகத்தை பார்த்து விட்டு வாக்ககத்துக்கு செல்லுங்கள். எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம், கற்ற கல்விக்கேற்றதை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு எந்த சின்னத்தில் செலுத்தினால் கிடைக்கும். நல்ல மருத்துவம், குடிக்க நீர், இங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தருகிறேன் என்று உன் மகன் சொல்கிறேன். எப்படி தருவேன் என்று கேள், நான் போட்டு காட்டுறேன். இதே கன்னியாகுமரியில் பாரு, 5 தலைநகரமா பிரிக்கிறேன். உன் மகன் கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தலைநகரா பிரிக்கிறேன். நீ சென்னையில என்ன கிடைக்குமோ அங்க வர வேண்டியதில்லை, இங்கேயே கிடைக்கும்.
நீங்க இருந்து சென்னைக்கு வர ஒரு நாள், திரும்ப ஒரு நாள், 2 நாள் வேணாம். கன்னியாகுமரி தலைநகர், 5வது தலைநகர், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, 5 தலைநகரம். 5 தலைநகரம் பிரிக்கிறான் சிரிச்சான். ஐயா ஸ்டாலின் வந்து தலையை தூக்கிட்டு 5 நகரங்களை உருவாக்குறேன்றப்பல கொடுத்திருக்காரு தேர்தல் அறிக்கையில். நம்மளுடைய திட்டம் என் உடன் பிறந்தவனே, ஒரு வெள்ளத்தை இப்படி வச்சோம்னா எல்லா இடங்களும் இருக்க இரும்பு இங்க வந்து குவியும். இதை 5ஆ நொறுக்கி வச்சோம்னா அங்கங்கே இருந்துரும். அதுபோல நம்ம 5 தலைநகரங்களா பிரிக்கிறோம். இங்க மக்களின் வாழ்விடத்திலேயே அரசு பணியை கொடுத்துறோம். தென்னை மரம் அதிகமா இருக்கு கன்னியாகுமரியில், தென்னை சார்ந்த தொழிற்சாலை. அன்னாசி பழம் வருது, அது சார்ந்த தொழிற்சாலை. மீன் பிடிக்கிறோம், மீன் சார்ந்த தொழிற்சாலை. புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கங்கே மக்களின் வாழ்விடத்திலேயே அரசு பணியை கொடுத்து படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு பணியை கொடுத்துறோம். சொன்னா செய்வேன் மகன். நீ நினைக்கிற அந்தந்த இடத்துல பாலில் சந்தை இருக்கு, கழுதப்பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கு, எரும மாட்டில் பொருளாதாரம் இருக்கு, ஆட்டில் பொருளாதாரம் இருக்கு, நாட்டுக்கொடியில் பொருளாதாரம் இருக்கு, கத்தாழையில் பொருளாதாரம் இருக்கு. நல்லா கொஞ்சம் சனப்பை புல்லுல பொருளாதாரம் இருக்கு, எருக்களஞ்செடியில பொருளாதாரம் இருக்கு. அதையெல்லாம் அண்ணன் போட்டு போட்டு காட்டுறேன். நீ பார், உலக நாடுகள் எல்லாம் எப்படி இதை வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் மேம்படுது என்று பார்த்து விட்டு நீ வாக்கை செலுத்து. ஏப்ரல் 23 செலுத்துகிற வாக்கில் தான் இந்த நாடு மக்களும் அவர்கள் எப்படி வாழ்வது என்பது தீர்மானிக்கப்பட இருக்கிறது. விவசாயி சின்னத்திலே ஒரே அழுத்தி இந்த தீ ஆட்சி முறைக்கு தீ வச்சு கொளுத்தி முடித்து விடு என்று உன் அன்பு மகன் வேண்டுகிறேன். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம்.